நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, கரோலா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கரோலான்னு சொல்லக்கூடியது. அப்போ கரோலான்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அள்ளி இதழ் சொல்லக்கூடியது. அப்போ அள்ளி இதழ் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் 5 இருக்கும். பெட்டல்ஸ் 5னா 5 அள்ளி இதழ் இருக்கும். அதே மாதிரி சிம் பெட்டல்ஸ்னால் பெட்டல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. ரொட்டேட்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரொட்டேட் அப்படின்னா அதாவது திருகி இதழ் மாதிரி இருக்குது. அதாவது ரொட்டேட்னா சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றோட ஒன்று திருகி இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம். அதாவது வட்டமாக சொல்லுவோம், வட்டமாக திருகி இருக்கு சொல்லுவாங்க, வட்டமாக திருகி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டியூஃபர்னா அதே பெடல்ஸ் வந்து குழல் போல் இருக்கும். குழல் இதில் சொல்லானான்னு சொல்லக்கூடிய ஊமத்தியில் வந்து குழல் போல் இருக்கும். ஆர் பெல் ஷேப்டு அப்படின்னா அட்ரோபாவில் வந்து பெல் ஷேப்பில் இருக்கும். ஒரு மணி தொங்குற கோயிலில் மணி தொங்கும் பாருங்க, அந்த மாதிரி பெல் ஷேப்பில் எங்கன்னா அட்ரோபாவில் இருக்கும். அடுத்து பாருங்க, இன்பண்டிஃபுலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்பண்டிஃபுலம் சொல்லக்கூடியது பெட்ரூனியா தாவரத்தில் வந்து இன்பண்டிஃபுலம் சொல்லியாச்சுன்னா பெட்ரூனியாவில் வந்து புனல் வடிவம் பாருங்க, புனல் வடிவம் சொல்லுவாங்க. புனல் வடிவத்தில் காணப்படும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பெட்டல்ஸ் வந்து 5 சொல்கிறாங்க, 5 இருக்குது. அது சிம் பெட்டல்ஸ்னால் ஒன்று இணைந்திருக்கு. ரொட்டேட்னா சுழல் வடிவம் இருக்குது, சுழல் மாதிரி, அதாவது சுழல்னா ஒரு சுருள் மாதிரி இருக்குன்றாங்க. டியூஃபர்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வடிவம். அதாவது டியூஃபர்னா சக்கரை வடிவத்தில் ஒரு டியூப் மாதிரி காணப்போனால் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லானா. அதே பெல் ஷேப்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரோபாலா. இன்பண்டிஃபுலம்னா புனல் ஷேப்னா என்னது பெட்ரூனியா. யூஸ்வலி ஆல்டர்னேட் வித் செப்பல்ஸ்னா இது வந்து புள்ளி வட்டத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. அதான் முக்கியமானது. ஆல்டர்னேட் வித் செப்பல்ஸ், புள்ளிவட்டத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. ரேர்லி வருவேன் ஃபைவ் லீஃப்டு அண்டு சைக்கோமார்பிக். ஃபைவ் லீஃப்னா 2 உதடு, அதாவது உதடு போட்டு காணப்படும். சைக்கோமார்பிக் அப்படின்னா பாருங்க, இருபக்க சமச்சீர். சைக்கோமார்பிக்னா இருபக்க சமச்சீர். எடுத்துக்காட்டு, இருபக்க சமச்சீர் எதில் காணப்படும் பார்த்தீங்கன்னா சைசாந்தஸ் சொல்லக்கூடிய தாவரத்தில். இந்த தாவரத்து பேர் வந்து சைசாந்தஸ் ஸ்பின்னேட்டஸ் சொல்லக்கூடிய தாவரம் காணப்படும். ஓகேவா? யூஸ்வலி வால்வேட்னா தொடிதல் அமைப்பு. சம்டைம்ஸ் வந்து பாருங்க கன்வலேட்னா அதாவது திருகி இதழ் அமைப்பு. கன்வலேட்னா திருகி இதழ். அதாவது இந்த குரலை வந்து வால்வேட்னா ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் வந்து தான் என்னது கன்வலேட்னா திருகி இதழ் அமைப்புன்னு சொல்கிறாங்க. திருகிதல் அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரோசியம். அடுத்து வந்து ஆம்ப்ரோசியம். இந்த ஆம்ப்ரோசியம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் வந்து 5 ஸ்டேமன் இருக்கு. எபிபெட்டாலஸ் ஃபிலமெண்ட்ஸ் யூஸ்வலி அன்ஈக்குவல் இன் லென்த். அதாவது ஸ்டேமன் 5 இருக்குன்னு சொல்றாங்க. எபிபெட்டாலஸ்னா அள்ளி வட்டத்தில் இணைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபிலமெண்ட் வந்து யூஸ்வலி அன்ஈக்குவல்னா அந்த ஃபிலமெண்ட் ஒவ்வொரு ஆந்தருக்கு ஃபிலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்காது, அது அன்ஈக்குவலாக இருக்கும். ஒன்று சிறுசா ஒன்று பெருசாக அந்த மாதிரி அன்ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. லென்த்து பாருங்க. இந்த ஸ்டேமன்ஸ் ஒன்லி 2 இன் சைசாந்தஸ், அதாவது 2 ஸ்டேமன் மட்டும் எதில் காணப்படுதுன்னா தாவரத்து சைஸ்னு காணப்படுது. அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்டு பாருங்க அதாவது டைனாமஸ் சொல்றது இன் பாருங்க சால்பிகலாசஸ் சொல்றது. ஆந்தர்ஸ் வந்து டைத்திகஸ். ஆந்தர் வந்து இந்த குடும்பத்தில் தாவரத்தோட ஆந்தர் வந்து டைத்திகஸ்ல 2 அறை உடையது. அதே மாதிரி டீஹெசஸ் வந்து லாங்கிடியூட்னல்னா நீள்வாக்கில் வெடிக்கிறது. அதே நேரத்தில் போரிசில நீள்வாக்கில் வெடிக்கலாம், அல்லது போரிசிலன்னா துளை வெடிக்கக்கூடியது. அப்போ துளை வெடிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைனோசியம். அடுத்து வந்து ஹைனோசியம் பார்க்க போகிறோம். ஹைனோசியம் வந்து ஃபீமேல் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஃபீமேல் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, ஓவரி வந்து பாருங்க பை கார்புலரி 2 கார்புலர் இருக்கும். சிங்கார்பஸ் அப்படின்றாங்க. சிங்கார்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிங்கார்பஸ் கார்பல் இணைந்திருக்கு. ஆப்ரிக்குலி பிளேஸ்ட் அப்படின்னா சற்று சாய்வாக இருக்குது அப்படின்றாங்க. ஓவரி வந்து சுப்பீரியர் பை ஹார்புலர், அதாவது பை லாக்குலர் பட் லுக்ஸ் டெட்ராலாக்குலர். 2 லாக்குலர் 2 சூழக அறை தான் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு 4 அறை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே T2 the formation of false septa,
அங்கே ஒரு போலியான ஒரு கோடு உருவாகிறதுனால அது நாளாக தெரியும். நியூமரஸ் ஓவியல்ஸ் அதிகமான எண்ணற்ற ஓவியல் காணப்படுறாங்க. அந்த ஓவியல் முறை எப்படி ஒட்டிக்கிட்டுனா ஆக்சில் ப்ளசன்டேஷன் அச்சில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து அச்சில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னாங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஏ கேப்சூல் அண்டு பெரி வெடிகனின்னு சொல்லுவாங்க. வெடிகனி அல்லது சரிகனின்னு சொல்லியிருக்காங்க. என் லைக்கோ பாருங்கள், லைக்கோ பெரிசியான் எஸ்குலாண்டம் கேப்சிகம், லைக்கோ பெரிசியான் எஸ்குலாண்டம் அண்டு கேப்சிகம் சொல்லுது. அப்போ லைக்கோ பெரிசியான் எஸ்குலாண்டம் கேப்சிகம் தாவரங்களில் வந்து பெர்ரி ஃப்ரூட்டு காணப்படுது. பெர்ரி ஃப்ரூட் இந்த 2 தாவரங்களுமே ஃப்ரூட் இஸ் ஏ பெர்ரி. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். எது லைக்கோ பெரிசியான் எஸ்குலாண்டம் தக்காளி சரிங்களா, எஸ்குலாண்டம் எஸ்குலாண்டம். அதுக்கடுத்து கேப்சிகம்னு சொல்லக்கூடியது இந்த சரிகனி. ஓகேங்களா, 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டட்டூரா அண்டு பெட்டூனியா. இதில் வந்து கேப்சூல்னா வெடிகனி. கேப்சூல்னாது வெடிகனி காணப்படக்கூடியது. இது ஒரு 1 மார்க். டட்டூராவிலையும் பெட்டூனியாவிலையும் காணப்படக்கூடிய கனி வந்து வெடிகனி, அது வெடிச்சு சிதறக்கூடியது. இது வந்து சதைகனி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து எது பார்க்கணும்னா பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டட்டூரா மெட்டல். பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் டட்டூரா மெட்டல்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் சொல்லுவாங்க. டட்டூரா மெட்டல்ன்றது ஊமத்த தாவரம். அந்த ஊமத்த தாவரத்துடைய கலைச்சொல்லை பற்றி பார்ப்போம். கலைச்சொல்னா இப்போ வந்து இந்த சொலானேஸில் வந்து 2650 தாவரங்கள் இருக்கு இல்லையா. அந்த 2650 தாவரங்களில் ஒரு தாவரமாவது உங்களுக்கு தெரிஞ்ச தாவரமாக இருக்கணும். அது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கணும். நீங்கள் அதை படித்தீங்கன்னா, அந்த தாவரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 2650 தாவரங்களை பற்றி தெரிஞ்சது மாதிரி. அப்போ இந்த குடும்பத்தில் எந்த தாவரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா டட்டூரா மெட்டல்னா ஊமத்தம் பூ சொல்லுவாங்களே, கேள்விங்களா இல்லையா, ஊமத்தை. அந்த ஊமத்தம் பூவை பற்றி பார்க்க போகிறோம். ஊமத்த பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளை கலர் பூ இருக்கும் பாருங்க, நீளமாக வெள்ளை கலர் பூ இருக்கும் பாருங்க, அதான் அந்த ஊமத்தை. இப்போ ஊமத்த தாவரத்தோடைய நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தை சார்ந்த 2650 தாவரத்துக்கும் சில கேரக்டர் கூட தெரியும் உங்களுக்கு அர்த்தம். இங்கே பண்ணால் ஹேபிட் வந்து லார்ஜ். இப்போ ஊமத்தம்பூடைய ஹேபிட் வளர்வு எப்படின்னா லார்ஜாக இருக்கும். லார்ஜ்னா பெருசாக இருக்கும். எரக்னா நிமிர்ந்த தண்டு. அதே மாதிரி ஸ்டவுட்னா தடிமனாக இருக்கும். அதாவது ஸ்டவுட்னா குட்டையானது. குட்டையான சொல்லலாம். அதே மாதிரி என்னது சிறு செடி பருமனை. ஸ்டவுட்னா பருமனாக இருக்கும். பருமன் சொல்லலாம். பருமன்ஸான செடி. அப்போ இந்த டட்டூரா மெட்டல் வந்து லார்ஜ்னா பெருசு, லார்ஜ்னா பெரிய, எராக்னா நிமிர்ந்த, ஸ்டவுட்னா பருமனான சிறு செடி அப்படிலாம். ரூட் வந்து பிராஞ்சு டேபிள் சிஸ்டம். இதில் வந்து ஆணிவை தொகுப்பு காண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இஸ் ஹேலோ. இப்போ ஊமத்தந்த தாவரோட தண்டனை வெட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹோல்ஸாக இருக்கும். ஹோல்ஸ்னால் ஓட்டையாக இருக்கும். அடுத்து கிரீன் அண்டு ஹெர்பேசியஸ் வித் ஸ்ட்ராங் ஆர்டர். இதோடைய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரீனாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் அந்த செடிக்கிட்ட போய் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுஸ்பாக இருக்கும். ஸ்டெம் பிசுஸ்பாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஒரு வாசனை. அது மீந்த நறுமணம் முடியாது. மீந்த மனம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. தண்டுலாம் மனம் முடியாது. லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் லீஃப். சிம்பிள்னா அது தனி இலை. ஆல்டர்னேட்னா மாற்றிலை. லீஃப் வந்து ஒரு காம்பில் ஒரு இலை தான் இருக்கும். ஆனால் லீஃப் வந்து ஸ்டெம்மில் மாறி இருக்கும். ஸ்டெம்மில் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி பாருங்க. இப்போ இந்த லீஃப் இருக்கு பாருங்க. இது வந்து சிம்பிள் லீஃப், தனி லீஃப். இங்கே ஒரு லீஃப், அதாவது இங்கே ஒரு லீஃப் மாறி இருக்கும். ஒரு இங்கே ஒரு லீஃப் இருக்குன்னா இங்கே ஒரு லீஃப் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு லீஃப் இருக்கும். இங்கே லீஃப். அப்போ ஒரு லீஃப் இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது. அப்போ சிம்பிள் லீஃப்னா ஒரு இலை. மாற்றிலை அமைப்பு ஸ்டெம்பில் இங்கே ஒரு இலை மாறி இருக்கா ஆல்டர்னேட்டாக. இங்கே ஒரு இலை, இங்கே இப்படி மாறி. அது ஆல்டர்னேட். அதுதான் என்ன சொல்லலாம், ஆல்டர்னேட். ஓகேங்களா. அடுத்து பாருங்க பெட்டியோலேட்னா இலைக்காம்பு உடையது. என்டையர்னா முழுமையானது. இலை வந்து முழுமையானது. டீஃப்லி லோப்டு. அதாவது முழுமையாக இலை வந்து முழுமையாக இருக்குன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் டீஃப்லி லோப்டுன்னு இருக்கான். டீப்லி லோப்டுனா போது மடல்களை உடையது. அதாவது மடல்களை உடையது. டீப்லி லோப்னா மடல்கள் நிறைய அதிகமான மடல் காணப்படும் சொல்கிறாங்க. கிளாபரஸ்னா வளவளப்பானது. கிளாபரஸ் எக்ஸ்டிபிளேட். கிளாபரஸ்னா இலை வந்து வளவளப்பாக இருக்கும். ஆனால் ஸ்டிபிளேட் கிடையாது, எக்ஸ்டிபிளேட். அடுத்து சோவி யூனிக் காஸ்டேட் ரெட்டிகுலேட் டிவிஷன். சோவினா என்னது,
பாப்பருக்கு வலைப்பின்னல் நரம்பு அமைவு காணப்படும். அப்போ இலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலை வந்து தனி இலை தான் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸ்டெம்பில் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். இலை காம்பு உடையது. எண்டைனா முழுமையானது. டீஃபி லோப்னா மடல்கள் நிறைய மடல்கள் வந்து காணப்படுது. மடல்கள் வந்து காணப்படும் சொல்கிறாங்க. மடலுக்கு அடுத்து மடல்கள் காணப்படுது. அதே நேரத்தில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, கிளாவரஸ்னா வளவளப்பானது. எக்ஸ்டிபிளேட்னா எல்ஏடிசியில் ஆட்டுறது. சோவி யூனிகாஸ்ட் ரெட்டிகுலேட் வேரியேஷன்னா இதில் வந்து ஒற்றை, அதாவது நரம்பமை உடைய சொன்னாங்க. அடுத்த கடிங் பாருங்க. அடுத்த கடிங் வந்து மஞ்சரி. மஞ்சரி வந்து சாலிட்டரி அண்ட் ஆக்சிலரி. சாலிட்டரினா தனியானது, ஆக்சிலரினா கோணம். சரிங்க. ஃப்ளார்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளார்னு எடுத்துக்கிங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும். கிரீனிஷ் ஒயிட்டு. ஊமத்தம்பூ பார்ப்பீங்க. ஊமத்தம்பூ வந்து ஒயிட்டாக இருக்கும். கிரீன்னா கிரீனிஷ் ஒயிட். அதாவது ஊமத்தம்பூ பார்த்துருப்பீங்க, பெருசாக இருக்கும். ஆனால் கிரீனும் ஒயிட்டும் சேர்ந்து கலந்து இருக்கும். அடுத்து பாக்கெட், பூவடி செயல் இருக்குது. சிலதில் வந்து ப்ராக்டிகுலேட். அதாவது பூவடி ப்ராக்டிகேட்னா பூவடி செயல் இருக்குது. பூக்காம்பு செயல் அற்றது. பெடிசிலினா பூக்காம்புடையது. கம்ப்ளீட் ஃப்ளாரு. ஹெட்ரோ கிளாமிடேஷனா 2 உரை உடையது. பெண்டாமஸ்னா 5 இதழ் உடையது. ரெகுலர்னா முழுமையான மலர். ஆக்னோமர்னா ஆர்எஸ் சமச்சீர். பைசெக்சுவல் அண்ட் ஹைபோகைனஸ். பைசெக்சுவல் அண்ட் ஹைபோகைனஸ். அப்போ இது எல்லாமே எழுதணும். ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊமத்தம்பூ லார்ஜாக இருக்குன்னா பெருசாக இருக்குது. கலர் வந்து கிரீனிஷ் ஒயிட்னா வெள்ளையும் கிரீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ப்ராக்டிகேட்னா பூ அடி செயல் காணப்படுது. ஒரு பூக்கு செதில் காணப்படும். ப்ராக்டிகுலேட்னா பூக்காம்பு செயல் காணப்படாது. பெடிசிலேட்னா பூக்காம்பு உடையது. கம்ப்ளீட்னா முழுமையான மலர். ஏன் முழுமையானதுன்னா அதில் வந்து ஆண்ட்ரோசியம், கைனோசியம், கேலிக்ஸ், கரலா எல்லாம் காணப்படுது. ஹெட்ரோகிராமஸ்னா 2 உரை காணப்படுது. பெண்டாமஸ்னா 5 இதழ். கேலிக்ஸ்னு 5 இதழ், கரலா 5 இதழ் காணப்படுது. ரெகுலர்னா ஒழுங்கானது. ஆக்னா ஆர்எஸ் இதெல்லாம். அடுத்து கேலிக்ஸ். கேலிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கேலிக்ஸ்னா செப்பல்ஸ் 5 இருக்குது. 5 செப்பல் இருக்குது. கிரீன் செப்பல்ஸ் வந்து, அதாவது கேலிக்ஸ் வந்து 5 இருந்தால் கூட கேலிக்ஸில் செப்பல்ஸ் 5 இருக்குது. அது எப்படின்னா கிரீன் கலராக இருக்குது. சின் செப்பல்னா ஒன்று இணைந்திருக்கும். சோவி வால்வேட் தொடிகள் அமைகிறது. கேலிக்ஸ் இஸ் த மோஸ்ட்லி பிஸ்டன்னா நிலையானது. அடுத்து ஆடு செப்பல் இஸ் போஸ்டீரியர் பொசிஷன். ஆடு செப்பல்னா ஒரே செப்பல் வந்து மலையின் மேற்புறத்தில் காணப்படும். மலையின் மேற்புறத்தில் காணப்பட சொல்லுவாங்க. அடுத்து பெட்டல்ஸ் வந்து 5 கிரீனிஷ் ஒயிட். பெட்டல்ஸ் வந்து என்னன்னா 5 இருக்கும். அது கிரீனிஷ் ஒயிட்டாக இருக்கும். சின் பெட்டலஸ் இணைந்திருக்கும். அது மாதிரி பிளிகேட்னா ஃபோல்டு லைக் ஃபேன் ஸ்டெக்ஸ் காணப்படும். ஸோ வால் ட்விஸ்டட் எஸ்டிகேஷன். அப்போ இதில் விதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கரோலா வந்து ட்விஸ்டட் எஸ்டிகேஷனாக காணப்படுதுன்னா ஒன்னோட ஒன்று திருகி காணப்படுது. திருகுதல் அமைப்பு காணப்படுது. அடுத்து இது ஸ்ரீயில் காணப்பட்டால் கூட ஆனால் பாப்பருக்கு ஃபுனல் ஷேப் இருக்கும். ஃபுனல் ஷேப் அதில் பார்த்தீங்கன்னா மவுத் ஆனது 10 லோப்டு 10 மடிப்புகள் காணப்படும். மவுத்தில் வந்து 10 மடிப்புகள் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோசியம். ஸ்டேமன் வந்து 5. ஆண்ட்ரஸில் வந்து ஸ்டேமன் வந்து 5 இருக்குது. அந்த ஸ்டேமன் வந்து பாருங்க ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரீயாக இருக்கும். எபி பெட்டாஸ் ஸ்டேமன். எபி பெட்டாஸ்னா அந்த பெட்டஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஆல்டர்னேட், அதாவது பாருங்க ஆல்டர் பெட்டிலஸ் அண்ட் பெட்டிலஸோடது. அண்ட் இன்செர்ட் த மிடில் ஆஃப் த கொரலாட்டிவ். இன்செர்ட் மிடில் காணப்படும். மிடில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆந்தர் வந்து பேசிஃபிக்ஸ்னா அடிப்படை தான் ஒட்டிக்கிட்டாங்க. ஆந்தர் வந்து டைத்தீக்கஸ்னா 2 அறை உடையது. இது வந்து லாங் ஃபிலமெண்ட் காணப்படும். நீளமான ஃபிலமெண்ட் காணப்படுது. அதே மாதிரி இன்ட்ரோஸ் அண்ட் லாங்கிடியூடல் டீக்கஸ். இன்ட்ரோஸ்னா இதனுடைய ஆந்தர் வந்து உள்நோக்கி வெட்டிக்கூடியது. இன்ட்ரோஸ்னா அன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்ட்ரோஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆந்தர் இருக்கும், ஃபிலமெண்ட் போட்டிருக்கோம். ஆந்தர் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் போட்டிருக்கோம். இங்கே வெடிக்கும், அப்படி உள்நோக்கி வெடிக்கும். அதான் என்னது இன்ட்ரோஸ். அடுத்து கைனோசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் பார்ட். ஓவரி வந்து பைகார்புலரி. பைகார்புலர்னா 2 கார்பல் உடையது. அதே மாதிரி சிங்கார்பஸ்னா கார்பல் இணைந்திருக்கும். சுப்பீரியர் மேல் மட்டும் சுல்பை. பேசிக்கலி 5 லாக்குலர் பட் டெட்ரா லாக்குலர். அதாவது பேசிக்கலி 5 லாக்குலர் தான் இருக்குது. 2 லாக்குலர்னா 2 சூலகாரை தான் இருக்கும். அது பாப்பருக்கு 4 தெரியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். ஒரு போலியான குரூப் சுவக்கப்படும்.
அதே மாதிரி ஹார்பல்ஸ் ஆர் ஆப்டிகலி பிளேஸ்டு இன் ஓவல் ஸ்வாலன் ஆக்சில் ப்ரெசன்டேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்பல்ஸ் வந்து சாய்வாக இணைந்திருக்கும். அந்த சாய்வாக இணையக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சில் வந்து ஸ்வாலன் பருத்து காணப்படும். ஸ்டைல் சிம்பிள் லாங், அதாவது லாங் ஃபிலிபம். ஸ்டைல்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் வந்து லாங் சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்கும். ஃபிலிஃபார்ம் அதாவது ஸ்டைல் வந்து எப்படி பார்த்தா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குன்றாங்க. அதாவது சிம்பிளாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்கும் ஸ்டைல்னு சொல்லக்கூடியது. அப்போ சிம்பிளாகவும் இருந்து லாங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஸ்டைல், அதாவது லாங்காகவும் இருக்குது. ஃபிலிஃபார்ம் அதாவது ஃபிலிஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபிலிஃபார்ம் ஸ்டிக்மா வந்து ஸ்டிக்மா வந்து டூ லோப், ஸ்டிக்மா வந்து டூ லோப்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்மா வந்து டூ லோப். ஓகேங்களா? ஆமாம். அதாவது உற்பத்தி சூழல் நான்கு காணப்படுது. சூழலில் அச்சு நேர்கொள்ள அமையாமல் சற்று விலை சாய்வாக காணப்படும். சூழல் பருத்து ஒட்டு திசையில் இருக்கும். கொல்லி ஓட்டங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஃப்ரூட்ஸ் பாருங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்பைனசன் கேப்சூல். நீங்கள் டட்டூரா மண்டல அதாவது ஊமத்தை பார்க்குறீங்க. ஊமத்தை காய்களில் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளுமுள்ளா இருக்கும். அந்த முள்ளுமுள்ளா இருக்கும் மேல் பக்கம் முள்ளுமுள்ளா பார்ப்பீங்க. நீங்கள் ஊமத்தை காயை பறித்து பார்ப்பீங்க. அது ஸ்பைனஸ்னா கேப்சூல்னா முட்களாக உடைய வெடிகனி. ஓப்பன் இந்த 4 எபிக்கல் வால்ஸ். அது ஓப்பன் ஆகும்போது 4 எபிக்கல் வால்ஸ் உருவாகும். ஃபிஷன் கேலிக்ஸ் நிலையான புள்ளிவிடும். அது வந்து உள்ள எண்டோஸ்போம் கொண்ட வந்து எண்டோஸ்போம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ன்றது ப்ராக்டிகேட், இபிஆர்னா ப்ராக்டிகலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ப்ளஸ் மில் போட்ட ஆர்எஸ் சமச்சீர், ஆக்னோமார்வி, பைசெக்சுவல். இது வந்து கேலிக்ஸ், இது கரோலா, இது ஆண்ட்ரோஷியம், இது கைனோசியம் இருப்பாங்க. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 5 மார்க் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டட்டூரா மெட்டல்னு கேட்பாங்க. அப்போ ஹேபிட்லேருந்து ஃப்ளோர் ஃபார்முலா வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் இந்த டயக்ராம் போடணும். இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுப்பாங்க. இது வந்து பப்ளிக் கொஸ்டின். இது வந்து அப்போ ஃப்ளார் எடுப்பாங்க. இதுதான் டட்டூரா மெட்டல். இந்த டட்டூரா மெட்டல் காய் இங்கே இருப்பாங்க பாருங்கள், முள்ளுமுள்ளா இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டவுட் அப்படின்னு ஸ்டவுட் ஸ்டெம்னா பரமனாக இருக்கணும். இலையை வந்து கடப்படும். இதில் பாருங்கமே கேலக்ஸ் இருக்குது, கரோலா இருக்குது, ஸ்டேமன் உள்ளே இருக்குது, லீஃப். இதுதான் பாருங்கள், நல்லா பாருங்கள் அந்த ஃப்ளார். இது வந்து ஃப்ளார் என்டையர்னா முழுமையான ஃப்ளார். இந்த கேலக்ஸ் பாருங்கள் அங்கேருந்து அப்படி டீப் மாதிரி இங்கே வரைக்கும் இருக்கா, இங்கே வரைக்கும். அதுக்கு இந்த ஃப்ளார் வந்து கிரீனிஷ் ஒயிட் கலர் பாருங்கள், ஒயிட் கலர் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் 5 இதில் இருக்கும். ஆனால் படிப்படிப்பாக 10 காணப்படுமா இருக்கும். உள்ளுக்குள்ளே ஸ்டேமன் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஸ்டேமன். இங்கே பாருங்கள் தனியாக கேலக்ஸ் பண்ணி எடுத்து போடுங்க, தனியாக கேலக்ஸ் பண்ணி எடுத்து போடுங்க. கேலக்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? கைஸ் இதில் வந்து கரோலா கட் ஓப்பன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூவை வந்து கட் பண்ணி போடும்பொழுது இங்கே பெட்டல்ஸ் கரோலாவும் இருக்குது, அதில் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து இது எபி பெட்டல் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்னா அதேமாதிரி ஓவரி பாருங்கள். இது ஓவரி, இது ஸ்டைல், இது ஸ்டிக்மா. இப்போ பாருங்கள் அதனுடைய காயை பாருங்கள், முள்ளுங்களா இருக்கா, அது கட் பண்ணியிருக்குமா? மொத்தமே 2 தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபால்ஸாக ஒரு செட்டாக, ஃபால்ஸ்னால் ஒரு போலியான ஒரு கோடு உருவாகிறதுனால அது பார்க்க 4ஆக தெரியுது. ஆனால் 2 தான், ஆனால் 4ஆக தெரியுது. இந்த பாருங்கள் இப்போ காயை, இதுதான் காய் பாயிண்ட்ஸ். இப்போ தான் ஊமத்தை காய் இப்படி தான் இருக்கும், முள்ளுங்களா இருக்கும். அது வெடிக்கும் பொழுது இப்படி தான் 4ஆக பிரியும், 4ஆக பிரிஞ்சு தான் வெடிக்கும். 4ஆக அந்த இது டயக்ராம் தான் இது. அப்போ இந்த டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கிரீனர் வருங்க, கிரீனர் 1 2 3 4 5 இருக்குது. இந்த 5மே கேலக்ஸ். அதே மாதிரி உள்ளே வந்து 1 2 3 4 5 இருக்குது. 5மே கரோலா. உள்ளுக்குள்ளே 2 பாருங்கள் 1 2 5 ஸ்டேமன் இருக்குது. இதுக்குள்ளே 2 கார்பன் பை கார்பன் தான் இருக்குது. இந்த ஏரோமார்க் உருவானனால அது வந்து 4ஆக தெரியுது. சரிங்களா? இது வந்து தலாமஸ். இந்த டயக்ராம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த டயக்ராம் போடணும். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த டயக்ராம் போடும்போது இந்த சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சிம்பிள் போட்டால் தான் வந்து ஆக்னோமார்வி. இது வந்து ஆக்னோமார்வை குறிக்கும். அப்போ ஆக்னோமார்வை குறிக்கும்போது அது ஆர்எஸ் சமச்சீர். இது எந்த ஆரத்தில் கட் பண்ணாலும் ஈவனாக டிவைட் ஆகும் அப்படின்றது தெரியும். சரிங்களா? அப்போ இது வந்து 5 மார்க் கொஸ்டினாக திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யணும், தரவாக படிக்கணும். படித்து இந்த டயக்ராம் போட்டு பழகிக்கணும். டயக்ராம் வந்து நீங்கள் போட்டு பழகிக்கணும். போட்டு பழகினா மட்டும்தான் இதை போட முடியும். எல்லா அவசியத்தை போட முடியாது. கண்டிப்பாக போடுறதுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணுங்கள். காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 வட்டம் போட்டுக்கோங்க. வட்டம் போட்டு இந்த டயக்ராம் போடுங்க.
ஓகேங்களா? அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் பொசிஷன் கண்டிப்பாக எழுதணும். சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான சிஸ்டமேட்டிக் பொசிஷன்றது அதை பார்த்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.